Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஃப்ரீ Azure அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறது. அதாவது நம்ம வீடியோ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா creating your first Azure account. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய் Azure டைப் பண்ணீங்கன்னா உங்கள் கூகுள் வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வந்து விடும். இந்த பேஜில் போதும் அந்த Azure பற்றி என்னென்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம மூலம் தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரீ யூசர், அதாவது ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் அவங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணோன்னே உங்களுக்கு பாப்புலரான ஒரு 12 உங்களுக்கு அந்த பாப்புலரான சர்வீசஸ், நம்ம அஷ்யூர் சர்வீசஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, பாப்புலரான சர்வீசஸ் வந்து ஃபஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக தருது வித் சம் லிமிடேஷன்ஸ். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உங்கள் லைஃப் டைம் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்ம பேசுகிறத பேஸ் பண்ணி உங்கள் லைஃப் டைமுக்கு இந்த 55 சர்வீசஸ் எல்லாமே எப்பயுமே ஃப்ரீன்னு சொல்லுது. அது போக நீங்கள் ஃபஸ்ட் டைம் சைன் அப் பண்ணப்போ மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சொந்த காசு $200 கொடுத்து, $200 இந்தியா மதிப்பில் 16,000 17,000 ரூபா வரும். இவ்வளோ காசையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரே ஒரு கேட்ச் இருக்குது. இந்த $200 கொடுக்குறாங்க இல்லையா, அது யூஎஸ்டியில் தான் கவுண்ட் ஆகும். பட் இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணப்போ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் யூஸ் பண்ணப்போ அந்த கண்ட்ரியோட கரன்சியில் அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. பட் மேட்ரு என்னென்னா, இந்த $200 ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணியிருந்தா சந்தோஷம், யூஸ் பண்ணலைன்னா அந்த காசு அப்படியே காணாமல் போயிடும். நீங்கள் அடுத்த நாள் 31st டே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் 15 டேஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தீர்த்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. மைக்ரோசாஃப்ட் உங்களோட இதுக்கு மேலே எதுவும் சார்ஜ் பண்ணாது. அந்த காசு தீர்ந்துடும். அந்த காசு மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சர்வீசஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த 55 இந்த 12 மந்த்ஸ் ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாமே எப்போயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னிங்கன்னா இங்கே இதெல்லாம் காட்டும். அதாவது விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஐடி பேக்ரவுண்டில் இருந்தாலோ இல்லை நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு நான் படிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலோ, இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு ஹை லெவலில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து சர்வீசஸ், இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே புரிகிறது என்னென்னா, இந்த எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இல்லையா, இதுவும் மைக்ரோசாஃப்ட் ஓன் பண்ணது தான். இதே எஸ்கியூஎல் சர்வர் உங்கள் அஷ்யூரில் இருக்கும். அதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஒரு விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய நம்ம கம்ப்யூட்டர் தான், அதான் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன், ஆல் சர்வீசஸ் கிளிக் பண்ணேன்னா எதெல்லாம் 12 மாதம் ஃப்ரீ, எதெல்லாம் எப்பயுமே ஃப்ரீ அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் நம்ம எஸ்கியூஎல் டைப் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆல்ரைட், இப்போது பொதுவாக மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சர்வீஸ் யூஸ் பண்ணுறப்போ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து ஒரு சின்ன காசு இருக்கும். ஈவன் ஃபார் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு காசு, ஒரு 400 ரூபா இந்தியா மதிப்பில் ஒரு மாதத்துக்கு மினிமம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது $5 per monthன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் டைம் சைன் அப் பண்ணவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணுற ஒரு பெரிய டேட்டாபேஸ், அதாவது 10 டேட்டாபேஸ் வரைக்கும் அதாவது டேட்டாபேஸ் வந்து இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ண ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாபேஸ் உங்கள் 12 மாதத்துக்கு அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் 13ஆம் மாதத்துலேருந்து நீங்கள் லோயஸ்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, கிரெடிட் கார்டு கேட்குறாங்க, காசு எடுத்துருவாங்களா, இதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணப்போ உங்கள்கிட்டருந்து காசு அவங்களே எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறப்போ சொல்கிறேன் என்னென்ன நடக்கும்னு. அதே மாதிரி இந்த சர்வீசஸ்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா சைன் அப் பேஜ் கொண்டு போகும். இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லுது, சரிங்களா? பட் நீங்கள் இதை பண்ணப்போ என்ன ஆகும்னா, சைன் அவுட் பண்ணினா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்டோட அக்கௌண்ட் கேட்கும். ஈவன் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வேலிட் இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோடய ஐடி வச்சு லாகின் பண்ண போகிறேன். நீங்கள் லாகின் பண்ணப்போ என்ன கேட்கும்னு சொல்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணப்போ உங்களோட பேர், அட்ரஸ், அப்புறம் நீங்கள் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், கடைசியாக கிரெடிட் கார்டு கட்டாயமாக கேட்கும். கிரெடிட் கார்டு கேட்குதுன்னு பயப்படாதீங்க. இது வந்து எதுக்காக கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஆளுக்காள் எல்லோரும் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு எல்லாருக்கும் அவங்க $200 கொடுக்க முடியாது இல்லையா? அதாவது ஃபேக் அக்கௌண்ட்டா இல்லை ரியல் அக்கௌண்ட்டா, ரோபோட் வச்சு ஃபேக் அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு உண்மையான யூசர் தான் இதை க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு. ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கிரெடிட் கார்டு கொடுத்து லாகின் பண்ணப்போ என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு உண்மையான பர்சன் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கார்டும் உண்மையான கார்டு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டு கொடுக்கப்போ ஒரு டெம்ப்ரவரி ஹோல்ட் ஆஃப் $1 போகும். அது என்ன பண்ணுறாங்கன்னா கார்டில் $1 சார்ஜ் பண்ணிட்டு அந்த $1 திருப்பி கார்டிலே போட்டுருவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த கார்டு வேலிடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு $100வோ இல்லை இந்தியன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க $100வோ இல்லை ஒரு $500வோ எது மினிமமோ அந்த காசை எடுத்துகிட்டு திருப்பி போட்டுருவாங்க, இம்மிடியட்டாக போட்டுருவாங்க. உங்களுக்கு போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது. ஸோ நம்ம லாகின் பண்ணுறோம், இது ஆத்தென்டிகேஷன் கேட்கும். நம்ம இதை லாகின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் சப்போஸ் $200 கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ணுற சர்வீசஸ் மட்டும் உங்களை பண்ண விடாது, மற்றபடி ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாமே பண்ண விடும். அப்புறம் அது என்ன சொல்லணும்னா, இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பே ஆஸ் யூ கோ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு நீங்கள் போகணும். அப்படின்னா என்னென்னா, யூஸ் பண்ணால் மட்டும் காசு கொடு, அதுக்கு அர்த்தம் பே ஆஸ் யூ கோ. யூஸ் பண்ணால் கொடு, யூஸ் பண்ணலன்னா கொடுக்காது. பட் அதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் அந்த கிரெடிட் கார்டை செட்டப் மட்டும் பண்ணி வச்சா போதும். நம்ம இதை பற்றி நிறையா இந்த அக்கௌண்ட் பற்றி இந்த காசு எப்படி அலர்ட் செட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், கட்டாயமாக இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கனால சில இதெல்லாம் இங்கே எனக்கு காட்டுது, உங்களுக்கு இது காட்டாமல் கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. கிரியேட் அ ரிசோர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் ஆப் ரிசோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு இணையதளத்தை நீங்கள் டெப்ளாய் பண்ணணும், அந்த இணையதளத்தை நீங்கள் பார்க்கணும் பப்ளிக்லேருந்து அப்படின்னா இந்த வெப்சைட் இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஒரு விர்ச்சுவலாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர், உண்மையான கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். நம்ம விர்ச்சுவல் மிஷின் பற்றி நிறைய பேசலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? இப்போது இவ்வளோ பேசுகிறேன்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் என்றைக்குமே காசு கட்டினதில்லை. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீ வெப்சைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வெப் ஆப்னு சொல்லுவோம். அதுவே அவங்க ஃப்ரீ டயர்னு ஒன்று வச்சுருக்காங்க, F1 டயர். அந்த F1 டயரில் 10 வெப்சைட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதை எண்ணி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி 10 வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இதை நான் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டேன். நான் இது உங்களுக்கு ஒரு சர்வீஸ் நான் என்னென்னு காமிக்கிறதுக்காக. இப்போ நான் டிப்ளாய் பண்ண கோடோட URL தான் இது. இதை கிளிக் பண்ணேன்னா என்னோடய அப்ளிகேஷன் இங்கே லான்ச் ஆகும். நான் ஆல்ரெடி கிட்டப் ரெபாசிட்டரி வச்சுருக்கேன், நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு சேனலில். என் சேனல் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் பேசிக்கலி இது ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன், என்னால் காசு கொடுத்து ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணப்போ உங்கள் பேர் கூட போட்டு நீங்கள் வெப்சைட்டை வாங்கி இந்த வெப்சைட்டில் உங்கள் டீட்டெயில்ஸை அதாவது உங்கள் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயத்தை, அதாவது படிக்கிற நண்பர்களுக்கு நான் மெயினாக சொல்கிறேன். நீங்கள் ஐடியில் ஆல்ரெடி இருந்து வேலை தேட ட்ரை பண்ணாலோ, இல்லை நீங்கள் படிச்சுட்ருக்கேன் எனக்கு நிறைய தெரிஞ்சால் எனக்கு வேலை வாங்குறது ஈஸின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கைப்பட செஞ்சு பார்க்கணும். த மோர் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட், த மோர் யூ வில் நாட் ஃபர்கெட். சரிங்களா? அதே மாதிரி எல்லாராலையும் கோடு எழுத முடியும், இதுதான் என்னோடய கான்செப்ட். சரிங்களா? இன்னார் தான் எழுத முடியும் அப்படின்லாம் இல்லை, எல்லாராலையும் கோடிங் பண்ண முடியும். கோடிங் ஈஸி தான், கோடிங்கும் நம்ம பார்ப்போம் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ். பட் லெட்ஸ் ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் டாபிக். இந்த டாபிக் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 10மே ஃப்ரீ. இது வரைக்கும் நான் காசு கட்டினதில்லை. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் காஸ்ட் அனாலிஸ்ட், அதாவது காஸ்ட் அலர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ எனக்கு காஸ்ட் இன்கர் ஆகிருக்கு. நான் 2-3 வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே காஸ்ட் அனாலிசிஸ் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போது எனக்கு இங்கே காட்டும் பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். என்னோடய சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ. இது வரைக்கும் நான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரொம்ப ரேராக எனக்கு தெரிஞ்சு தான் காசு கட்டியிருக்கேன். இப்போது இவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது, இவ்வளோத்துக்குமே நான் என்றைக்குமே காசு கட்டினதில்லை, எல்லாமே ஃப்ரீ. இது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஓடும், எப்போயுமே ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டு இமீடியட்டாக டெலிட் பண்ணிடுவேன். சில விஷயங்கள் ஃப்ரீங்கிறத அப்படியே விட்டுருவேன், நிறைய விஷயங்களை டெலிட் பண்ணிடலாம், ஈவன் காசு கொடுத்து பண்ணணும்னா கூட. சரி, இது நான் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, காஸ்ட் அலர்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே போய் நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். $1 மேலே எனக்கு போனால் எனக்கு கட்டாயமாக மெயில் வரும். ஸோ இதனால் என்ன அர்த்தம், உங்களுக்கும் நீங்கள் காஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணி வைக்கலாம். இப்போது இந்த அக்கௌண்ட்டில் இல்லை, பட் பேசிக்கலி நீங்கள் இங்கே செட்டப் பண்ணலாம். நம்ம இந்த செட்டப் பண்ணுறதெல்லாம் செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். பட் பேசிக்கலி இந்த வீடியோவில் நம்ம அஷ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதனால் எந்த கான்சிக்வன்ஸஸும் இல்லை. நீங்கள் கட்டாயமாக உங்கள் படிக்கிறதுக்கும், உங்கள் நிறைய விஷயங்கள் டெவலப்பராக செஞ்சு பார்க்குறதுக்கும், வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
இது மூலயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.